வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நாம ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் பச்சரிசியும் உளுந்து 2 டேபிள் ஸ்பூனும் ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு இப்போ 3 மணி நேரம் இது நம்ம ஊற வைக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஆப்பத்துக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிருந்தோம். இப்போ 3 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு, இந்த அரிசி உளுந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் ஒயிட் ரைஸ் உங்களுக்கு மீதமாக இருக்கும் காலையில் செஞ்சது. அது நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இது கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு புளிக்கிறதுக்காக தான். அந்த ஃபெர்மெண்டேஷன் ஈஸியாக ஆகுறதுக்கும் அப்புறம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம இந்த ரைஸ் சேர்க்குறனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவல், அதுவும் பார்த்தீங்கன்னா 1 கப். இந்த அரிசி உளுந்துக்கு இந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த அரிசி உளுந்து கூட போட்டு அரைக்க போகிறதில்ல. ஏன்னா அது தேங்காய் நல்லா அறுப்படாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காவை தனியாக அரைக்க போகிறோம். இப்போது இந்த தேங்காவை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் அரிசியும் உளுந்தும் நம்ம ஊற வச்சதை இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் வேக வச்ச சாதத்தை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் அரிசி எடுத்துருக்கிறனால நான் மிக்சியில் போடுறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு இதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டோம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இது புளிக்கணும் நல்லா. அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது நம்ம புளிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா உப்பி வந்திருக்கும். நம்ம 8 ஹவர்ஸ் கழிச்சு இது புளிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உப்பி கூட வந்திருக்கு, புளிச்சிருச்சு பாருங்கள். அந்த டாட்டாக தெரியுது. இப்போ மாவு நம்ம ஆப்ப சுடுறதுக்கு இப்போ தயாராக இருக்குது. புளிச்ச மாவை நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விடவே தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஆப்பை சுத்த வரும். இது இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் மாவு இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் மொத்தமாக அதில் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு வேளை தண்ணி ஜாஸ்தி போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நமக்கு ஜாஸ்தி போனால் கூட அந்த மாவு எடுத்து நம்ம திக் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். ரவை தோசைக்கு இந்த பதத்தில் தானே வைப்போம். அந்த மாதிரி ரொம்ப போரிங் கன்சிஸ்டன்ட், ரொம்ப தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. இப்போது ஆப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆப்பச்சட்டி நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊற்றணும். சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஊற்றுங்க. இப்போது 2 சைடும் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி விடுங்க பொறுமையாக. அழகாக ரவுண்டாக வரும். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த போர்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். நீங்கள் ஆப்பை ஊற்றுறப்ப சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இல்லைனா உங்களுக்கு சுத்தவே வராது. நீங்கள் ஊற்றி ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரமெல்லாம் எழுந்து வருது பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நடுவில் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 பேருக்கு நாங்கள் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ
இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம். இந்த மூடியில் இருக்கிறதையும் தண்ணி விட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல். தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ திருப்பியும் இதை நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சக்கையை மிக்ஸி ஜாரில் திருப்பி போட்டாச்சு. இப்போ இதுலேயும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் 6 டீஸ்பூன் வந்து சுகர் இதில் சேர்த்தாச்சு. ஒரு 5 ஏலக்காய் வந்து இந்த தேங்காய் பாலுக்காக ஃப்ளேவருக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தட்டிடலாம். போதும். இதை நம்ம எப்படியும் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அந்த ஏலக்காய் தட்டினதை மிக்சியில் சேர்த்துடலாம். திருப்பி நம்ம 2வது டைம் தேங்காய் பால் எடுக்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு பிழிஞ்சிங்கன்னா அவ்வளோக்கா நிறைய பால் வந்து வராது. அதனால் நீங்கள் கையில் வந்து பிழிங்க. இப்போ பாருங்கள், 2 டைம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சுகர்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து அரைக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து ஸ்வீட்டுக்கு தேங்காய் பாலும், காரத்துக்கு வந்து மிராண்டா குழம்பும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மிராண்டா குழம்பு வந்து ஆனியன் டொமேட்டோ சேர்த்து செஞ்சது. இந்த மிராண்டா குழம்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.